Hallelujah. Really, we are blessed people to come in this Sunday evening. Today is an auspicious day. Why? நாம் இந்த மாலை வேளையிலேயும் இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே கூடி வந்திருக்கிற நாம் உண்மையாகவே ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாக இருக்கிறோம். இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு தினம். ஏன்? இட் இஸ் டு ரிமெம்பர் த ரிசரக்ஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை நினைவு கூறும்படியான நாள். ஹல்லேலூயா. இஃப் ஜீசஸ் நாட் ரிசன் ஃப்ரம் த டெட், இயேசு மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்திருக்கவில்லை என்றால் there is no hope for us. நமக்கு எந்த விதமான நம்பிக்கை இல்லை. there is no salvation, there is no redemption, there is no healing, there is no blessing. நான் ஒரு உயிர்த்தெழுதலை என்றால் நமக்கு விடுதலை இல்லை, மீட்பு இல்லை, சுகம் இல்லை, ஆசீர்வாதம் இல்லை. ஹல்லேலூயா. But Jesus is risen. இயேசு உயிர்த்தெழுந்தார் and he is living forever and ever and ever. அவர் என்றும் என்றும் என்றுமாக ஜீவிக்கிறவராக இருக்கிறார். Because of that we are able to get the salvation by the blood which he has shed on the cross for the sinners like you and me. ஆகவே தான் அவர் சிலுவையிலே உனக்காகவும் எனக்காகவும் நம்முடைய பாவங்களுக்காக சிந்தின இரத்தத்தின் மூலமாக நாம் இப்பொழுதும் ரட்சிக்கப்பட்டவர்களாய் நிற்கும்படியாக உதவி செய்திருக்கிறார். Not only that, he sanctifies every now and then in our life. அது மாத்திரமல்ல, அவர் நம்முடைய ஜீவியத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேளையும் ஒவ்வொரு நொடி பொழுது நம்மை பரிசுத்தப்படுத்துகிறவராக இருக்கிறார். Because that is the predestined will of God that man should inherit the heaven and live with him forever and ever. ஏனென்றால் ஆண்டவருடைய சித்தம் மனுஷன் அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும், அவரோடு கூட என்று என்றுமாய் வாழ வேண்டும் என்பதான அவருடைய நோக்கம். For that to be fulfilled, அது நிறைவேற வேண்டுமாக he sent his begotten son Jesus Christ in this world. தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திலே தந்தருளினார். The assignment given to him is to die on the cross, shed his blood as a sacrifice of all of the sins of all mankind in the world. அவர் கொடுக்கப்பட்ட அந்த வேலை இந்த உலகத்தில் அவர் வரும்படியாக அவருக்கு பணிக்கப்பட்ட பணியானது என்னவென்றால், அவர் வந்து சிலுவையிலே தொங்கி ரத்தம் சிந்தி வேண்டும் இந்த உலகத்தின் எல்லா மனிதருடைய பாவங்களுக்காகவும். ஹல்லேலூயா. And he has fulfilled that. அதை அவர் நிறைவேற்றினார். But if he has not risen, ஆனால் அவர் உயிர்த்தெழுந்திருக்கவில்லை என்றால், the work what has been done, the assignment what has been finished, செய்யப்பட்டதான கிரியானது, கொடுக்கப்பட்ட அந்த பணியின் முடிவானது become no use, பயனற்றதாய் ஆகிவிட்டது. But Jesus is risen. இயேசு உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா. He is God. அவர் தேவன். He will risen. அவர் அங்கே உயிர்த்தெழுவார். ஹல்லேலூயா. But mankind should believe. மனுஷன் நம்ப வேண்டும் என்பதற்காக அவர் மரித்து உயிர்த்து உயிரோடு இருக்கிறார், ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். There is no end for Jesus. இயேசுவுக்கு ஒருபோதும் இனி முடிவே இல்லை. And he is not going to come to hang on the cross again. மீண்டுமாக சிலுவையிலே தொங்கும்படியாக வரப்போவதில்லை. But he is going to come. That is the second coming of Jesus. ஆனால் அவர் மீண்டுமாக வரப்போகிறார். அது இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை. Hallelujah. Because we have to take him with him in his second coming. அவருடைய இரண்டாவது வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். That is the purpose of Jesus came into this world. அதுதான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்ததனுடைய நோக்கம். And it is the purpose of God to send Jesus Christ to this world. அதுதான் பிதாவானவர் இயேசுவை இந்த உலகத்தில் அனுப்பினதின் நோக்கம். That man should get the eternity. மனுஷன் அங்கே நித்தியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். The glorious eternity, அங்கே மகிமையான நித்தியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். There is one more eternity too. அங்கே இன்னொரு eternity இருக்குது. That is going to be hell. அது நரகத்தாக காணப்படும். There is no end for that too. அதுக்கு முடிவே இல்லை. But the glorious eternity, ஆனால் மகிமையின் ராஜ்யம் நித்தியமானது is to live with
ஃபாதர் காட், பிதாவாகிய தேவனோடும், சன் ஜீசஸ் கிரைஸ்ட், குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும், அண்ட் வித் த ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவர் கூடும், வித் ட்ரினிட்டி காட், மூவராய் காணும் ஆண்டவரோடு கூட we are going to live forever. நாம் என்றுமாய் வாழப்போகிறோம். That is the good news. அதனால இந்த செய்தி, I have the privilege to go with our dear departed pastor and brother, hallelujah, Israel, to Israel. எனக்கு ஒரு ஸ்லாக்கியம் கிடைச்சது. அதில் நம்முடைய விட்டு பிரிந்து சென்ற நம்முடைய போதகரும் அண்ணனுமாகிய ஹல்லேலூயா இஸ்ரேல் அவர்களோடு கூட இஸ்ரவேல் தேசத்துக்கு செல்லும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். We went to the tomb. அந்த கல்லறைக்கு நாங்கள் போனோம். இட்ஸ் ஓப்பன், அது திறந்து இருக்கிறது. Praise be to his name. Jesus risen. இயேசு உயிர்த்தெழுந்தார். The living Jesus is blessing us. அந்த ஜீவிக்கிற இயேசு நம்மை ஆசீர்வதிக்கிறார். The living Jesus is sanctifying us. அந்த உயிர்த்தெழுந்த இயேசு நம்மை அங்கே சுத்திகரித்து கொண்டிருக்கிறார். The Holy Ghost has been sent in this world to help the people to get into the sanctification. பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்தில் ஜனங்கள் பரிசுத்தப்படும்படியாக அவர்களுக்கு உதவி செய்யும்படியாக அவர் அனுப்பப்பட்டிருக்கிறார். நாட் ஓன்லி தட், அது மாத்திரமல்ல, he is the corrector. He will condemn your sin. அவர் அங்கே ஒழுங்குபடுத்துகிறார். உன்னுடைய பாவத்தை குறித்து உனக்கு கண்டித்து உணர்த்துகிறார். ஸோ we can shake up the sin. நாம் அந்த பாவத்தை உதறி தள்ளிவிட்டு we can go forward in the path of righteousness. நீதியின் பாதையிலே முன்னேறுவதை காணப்படுவோம். So the purpose of Jesus comes in this world. He is going to fulfill very soon. இந்த உலகத்திலே இயேசு கிறிஸ்து வந்தது நோக்கமானது மிக துரிதமாக நிறைவேறப் போகிறது. Jesus is coming soon. இயேசு இதோ சீக்கிரமாய் வருகிறார். Are we able to say, come Lord Jesus? நாம் ஆண்டவரே இயேசுவே வாரும் என்று சொல்லக்கூடியவர்களாய் காணப்படுகிறோமா? Are we prepared to meet our Jesus Christ when he comes on this second coming? அவர் இரண்டாவது வருகையிலே வரும்பொழுது அவரை நாம் எதிர்கொள்ளும்படியாக, அவரோடு சேர்ந்து கொள்ளும்படியாக ஆயத்தமுடையவர்களாய் காணப்படுகிறோமா? Hallelujah. That is what we have to think today. அதுதான் இந்த நாளிலே நாம் நினைக்கிறோம். Jesus risen. இயேசு உயிர்த்தெழுந்தார். He has finished his assignment to bring a group of people to be prepared and to be seen in the kingdom of God. அவர் இந்த உலகத்தில் வந்த பணியானது ஒரு கூட்டமான ஜனங்களை அங்கே என்ன பண்ணி அவர்களை நித்தியத்திற்கு ஆயத்தப்படுத்தி அவர்களை வழிநடத்தி நித்தியத்தை கொண்டு சேர்க்க வேண்டியது. Hallelujah. As Jesus is risen, we are going to raise at the day of his coming, or when, even if we die, we are going to raise us first. We are going to raise first to meet our Lord Jesus Christ. ஆகவே இயேசு கிறிஸ்துவை நாம் உயிர்த்தெழுந்து சந்திக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஒருவேளை நாம் மரித்தாலும் முதற் பலனாக எழுந்து முதலாவதாக அவருடைய வருகையில் அவர் சந்திப்போம். If we live, if it is God's will, கர்த்தருடைய சித்தமாக இருக்கலாம், நாம் ஜீவித்து கொண்டிருப்போம் என்றால், this body, the fleshy body will be dropped. இந்த சரீரமாகிய இந்த சரீரம், மாம்ச சரீரம் அங்கே விழுந்து உதறி தள்ளப்பட்டுடும். Spiritual body will be given. ஆவிக்குரிய சரீரம் கொடுக்கப்படும். Hallelujah. We will fly with Jesus. நான் இயேசுவோடு கூட பறந்து செல்வோம். And live with Jesus forever and ever. இயேசுவோடு கூட என்றென்றுமாய் ஜீவிப்போம். Hallelujah. That's what we celebrated in the morning. அதுதான் அந்த காலை வேளையிலே நாம் அங்கே என்ன பண்ணோம், அங்கே கொண்டாடினோம். And even God has given a good time to join in this service also. இந்த ஆராதனையை கலந்து கொள்ளும்படியாக கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். We don't have a direct relay, நேரடி ஒளிபரப்பு இல்லாத நிமித்தமாக we are not able to relay the Easter message. அந்த ஈஸ்டர் மெசேஜை எங்களுக்கு போட முடியல. But you are going to hear the voice of God through the chosen man, that is our dear departed pastor. ஆனால் நம்முடைய கர்த்தருடைய சத்தத்தை அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட நம்மை விட்டு பிரிந்து சென்ற நம்முடைய அருமையான போதகருடைய வாயின் மூலமாக கேட்க போகிறோம். And you are going to see him also. அவரையும் காணப்போகிறீர்கள். Praise be to God. Hallelujah. That is what we celebrated in the morning. அதுதான் அந்த காலை வேளையிலே நாம் அங்கே என்ன பண்ணோம், அங்கே கொண்டாடினோம். And even God has given a good time to join in this service also. இந்த ஆராதனையை கலந்து கொள்ளும்படியாக கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். We don't have a direct relay, நேரடி ஒளிபரப்பு இல்லாத நிமித்தமாக we are not able to relay the Easter message. அந்த ஈஸ்டர் மெசேஜை எங்களுக்கு போட முடியல. But you are going to hear the voice of God through the chosen man, that is our dear departed pastor. ஆனால் நம்முடைய கர்த்தருடைய சத்தத்தை அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட நம்மை விட்டு பிரிந்து சென்ற நம்முடைய அருமையான போதகருடைய வாயின் மூலமாக கேட்க போகிறோம். And you are going to see him also.
and God is going to bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார். ஹல்லேலூயா. So join and be blessed. கலந்து கொண்டு ஆசீர்வதிக்கப்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். One by one the service parts is going to relay. ஒன்றாக இந்த ஆராதனையின் பகுதிகள் அங்கே என்ன பண்ணப்படுகிறது, ஒளிபரப்பப்பட போகிறது. Join it. Those who are not able to join today are going to see this live program in this week. இந்த வாரத்தில் நீங்கள் இந்த ஒளிபரப்பப்படுகிற இந்த ஆராதனையை பார்க்க போகிறோம். Whenever you see, நீ எப்பெல்லாம் பார்க்குறியோ, you feel the presence of God. கர்த்தருடைய பிரசன்னத்தை நீ உணர்வாய். The anointing of Holy Ghost will be upon you. பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் உன்மேல் காணப்படும். The blessing will be multiplied. அங்கே ஆசீர்வாதமானது பெருக்கமாய் காணப்படும். So join, see and be blessed. ஆகவே சேர்ந்து கொள்ளுங்கள், பாருங்கள், ஆசீர்வதிக்கப்படுங்கள். May God bless you all. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். Oh
you worth? What do you worth? உன்னுடைய மதிப்பு. வேத வசனம் என்னவென்றால் உன்னுடைய மதிப்பு என்ன? உன் மதிப்பு என்ன? உனக்கு தெரியுமா உன் மதிப்பை பத்தி? What's your worth? What do you worth? உன்னுடைய மதிப்பு என்ன? If we ask the people, ஜனங்களிடத்திலே கேட்டால் the man will say, I'm a rich man. ஒருவேளை ஒரு மனுஷன் சொல்லலாம், நான் ஒரு நல்ல பணக்காரன். His worth based upon the money that he has. அந்த மனுஷனுடைய மதிப்பு என்ன என்று கேட்கும் பொழுது அவன் பணத்தை கொண்டு சொல்லுகிறான். So I'm a millionaire. எத்தனையோ லட்சாதிபதி, கோட்டீஸ்வரன். கோட்டீஸ்வரங்க, அதான் அவன் மதிப்பு. So that's the worldly people live. அப்படியாக உலகத்தின் மனுஷர் சொல்லலாம். Some people, if you ask them, they will say, இன்னும் சில பேரை கேட்டால் that I am holding a very high position, director, manager. நான் ஒரு கம்பெனிக்கு டைரக்டர், ஒரு பெரிய மேனேஜர், நல்ல பதவி. His worth depends upon his profession. அவனுடைய மதிப்பு என்னவென்றால் அந்த நிலைமையின் ஒரு மதிப்பாய் இருக்கிறது. And if you ask some people, what is your worth? இன்னும் சில பேரை கேட்டால் And they says, I'm an intelligent man. ரொம்ப அறிவாளி பாருங்க. And other people will say, he is the most intelligent fellow. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த மனுஷன் ரொம்ப அறிவாளிங்க என்று மத்தவங்க சொல்லலாம். His worth is his intelligence. ஆகவே அந்த மனிதனின் மதிப்பு என்னவென்றால் அறிவு. If you ask some people, இன்னும் சில பேரை கேட்டால் what do you worth? உன்னுடைய மதிப்பு என்ன? Look at me, I'm a strong man. இங்க பாருங்க, நான் எவ்வளவு பலசாலி. இப்போ எங்க போ, everywhere there are gym. எங்க பார்த்தாலும் ஜிம். மீஞ்சில கூட ஜிம் வந்துச்சா தெரியல, வந்துச்சா? அது ஜிம்முலயே காசை விட்டுறானுங்க போல சம்பாதிக்கிறதெல்லாம். ஜிம்முக்கு போறது ஒரு ஃபேஷனா போச்சு. அவனை பார்த்தா நரம்பு தான் இருக்கும் அவனுக்கு, இந்த இடத்துல ஒண்ணுமே இருக்காது, வெறும் நரம்பு தான் இருக்கும். ஜிம்முல போய் இப்படின்னு நினைக்கிறான். அங்க இருக்கிற he tried to lift all the weights that's possible. அந்த ஜிம்ல இருக்க எவ்வளவு வெயிட் எல்லாம் கூட தூக்கி அதை பார்த்து இன்னைக்கெல்லாம் இப்படி பண்ணி பார்த்தாலே அங்க எதனா கொஞ்சம் சதாதான் அது கொஞ்சம் அப்படி மேல வரும், அதான் நரம்பா கிடக்குது. ஆனாலும் ஜிம்முக்கு போயிட்டு வரோம். So his strength depends on physical strength. ஆகவே அந்த மனிதனுடைய மதிப்பு என்னவென்றால் அவனுடைய பலம் என்று சொல்லுகிறார். I am a boxer. நான் குத்துச்சண்டை போடுபவர். எப்படி ஒருத்தனை எப்படி குத்துறதுன்னு எனக்கு தெரியும், எப்படி தாக்குறதுன்னு எனக்கு தெரியும். I am a boxer. ஆகவே என்னுடைய பலன் அந்த குத்துச்சண்டை. ஜாக்கிரதையா இருந்துக்கோ, நான் யார் தெரியுமா? பாக்ஸர் நானு. So எத்தனை பேர் சொல்லிட்டு போறாங்க. So that is his worth in life. ஆகவே அந்த மனிதனுடைய மதிப்பு என்னவென்றால் அவனுடைய பராக்கிரமம். We are living in a time நாம் இந்த காலகட்டத்திலே ஜீவிக்கிறோம் where politics is the worth of God's worth of the people. சில வேளைகளிலே அரசியல் சம்பந்தப்பட்ட காரியங்கள் அவர்களுக்கு அது ஒரு மதிப்பாய் இருக்கிறது. If they got some powerful party behind them, அவர்களுக்கு பின்பாக ஒரு நல்ல வலிமையான அரசியல்வாதிகள் இருந்தால், and they think நான் யார் தெரியுமா, ஒரு வார்த்தை சொன்னா போதும் தூக்கின்னு போடுவாங்க. நான் யார் சொன்னா அப்படி கை அசைனா போதும் அப்படி வந்து நிப்பாங்க. So that's what people think. ஆகவே இப்படியாக இதுதான் மதிப்பு என்று நினைக்கிறார்கள். People try to think that they worth something special, something great. ஆகவே இது விசேஷமானது, இது பெரிய மேன்மை என்று ஜனங்கள் கருதுகிறார்கள். They think their worth is more than others. மற்றவர்களை காட்டிலும் இவர்களுடைய மதிப்பு அதிகம் என்று நினைக்கிறார்கள். But see what the Bible tells us. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது என்று கவனியுங்கள். In Job chapter 1 verse 21 it says, யோபு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்லுகிறது, naked I am, naked I came out of the womb and naked I go. நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். That's all. இதுதான் சொல்லப்படுகிறது. We came to the earth by our birth. நான் தாயின் வயிற்றிலிருந்து நான் வந்தேன். And we go out of the earth in our death. நம்முடைய மரணத்துக்கு பின்பு இந்த உலகத்தை விட்டு செல்லுகிறோம். He says naked we came and naked we go, and so we have got nothing to say that we worth something. ஆகவே இந்த உலகத்திலே நிர்வாணியாக வந்தேன், நான் நிர்வாணியாக போகிறேன், இந்த உலகத்தில் நிரந்தரம் என்று சொல்வதற்கு என்று ஒன்றுமில்லை. In 1 Timothians 1 தீமோத்தேயு chapter 6 verse 7 says, 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, we brought nothing and we carry nothing out.
நான் கொண்டு வந்தது ஒன்றுமில்லை, நான் கொண்டு போக போவதும் ஒன்றுமில்லை. So man is of no worth at all. ஆகவே மனுஷனுடைய நிலைமையை பார்க்கும் பொழுது ஒரு மதிப்புமே இல்லை. That thing he possessed to claim some kind of worth in his life. என்னுடைய ஜீவியத்திலே இது எனக்கு ரொம்ப மதிப்பு என்று சொல்வதற்கு ஒன்றுமில்லை. If he thinks it's money, all of a sudden the money will vanish. ஒரு பணம் என்று யோசித்தால் அது அதிசீக்கிரமாய் போய்விடும். If he thinks his strength, very soon it will be gone when a sickness strikes him. நான் ஒரு பெரிய பலசாலி என்று நினைத்து கொண்டிருந்தால் ஒரு வியாதி வந்தால் போதும் பலன் போய்விடும். And if he thinks that he's intelligent, ரொம்ப அறிவாளி என்று நினைத்து கொண்டால் one complication in life will collapse everything. ஒரு சின்ன குழப்பம் ஏற்படும் பொழுது வாழ்க்கையெல்லாம் முடிந்தது போன்று That's the போய்விடுகிறது. reason we have got nothing to hold on and say, this I worth in my life. Nothing, absolutely nothing. ஆகவே நாம் எதையும் பற்றிக்கொண்டு இதுதான் என்னுடைய மதிப்பாய் இருக்கிறது என்று சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. But it is sad to see ஆனால் பார்ப்பதற்கு என்ன வருத்தம், people always try to find that they are worth something. எனக்கு இது ரொம்ப மேன்மை மதிப்பு என்று அதிகமாக ஜனங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். That is the human worldly nature. இது உலக பிரகாரமான மனுஷ தன்மையாய் இருக்கிறது. But let us know what the Bible tells us. ஆனால் வேதவசனம் நமக்கு என்ன சொல்லுகிறது என்று பார்ப்போம். Let us consider that we worth nothing. என்னிலே ஒன்றுமில்லை, எனக்கு மதிப்பு ஒன்றுமில்லை. Then God will be pleased. நாம் அப்படி கர்த்தர் முன்பாக சொல்லும் பொழுது கர்த்தர் நம்மை திருப்தி கொள்கிறார். You understand yourself properly. ஏனென்றால் நான் ஒன்றுமில்லை என்று நினைக்கும் பொழுது நீ உன்னை நீயே புரிந்து கொள்கிறாய். At the same time, ஆனால் அதே சமயத்திலே God, when He looks at you, தேவன் உன்னை பார்க்கும் பொழுது He never see you without any worth in your life. உன்னிலே எந்த விதமான தகுதியை கொண்டு அவர் பார்ப்பதில்லை. தகுதியும் இல்லைன்னு பார்க்கிறது இல்ல. He sees you as a most worthy person. ஆனால் ஆண்டவர் உன்னை பார்க்கும் பொழுது நீ ரொம்ப தகுதியுள்ள மனுஷன் என்று பார்க்கிறார். God sees the people as sees his people more worthy than all the silver and gold of this world. இந்த உலகத்திலே இருக்கும்படியான எல்லா பொன்னையும் வெள்ளியையும் பார்க்கிலும் தன்னுடைய ஜனத்தை மிக தகுதியுள்ளவர்கள் என்று இயேசு காண்கிறார். That's how God's eye look at you. அப்படியாக தான் ஆண்டவருடைய கண்கள் உன்னை நோக்கி பார்க்கிறது. We are precious, we are worthy before God. தேவனுக்கு முன்பாக நாம் தகுதி உள்ளவர்களாய் இருக்கிறோம். What makes us worthy in the sight of God? தேவனுக்கு முன்பாக நம்மை தகுதியாய் நிறுத்துவது என்ன? The Bible tells us. வேதம் நமக்கு சொல்லுகிறது, God created man with his own hands. கர்த்தர் மனுஷனை தன்னுடைய சொந்த கரங்களை கொண்டு He உருவாக்கினார். took the dust of this world இந்த மண்ணின் புழுதியை எடுத்து and created man with his divine hands. அவருடைய தெய்வீகமான கரங்களை கொண்டு அவர் உருவாக்கினார். He considers us worthy just because he made us. அவர் நம்மை உருவாக்கினது நிமித்தமாக நம்மை தகுதியாக அவர் காண்கிறார். Let everyone, the whole world say, no, he is worthless. But God says he is worthful. He is worthy and precious because I made him. இந்த உலகம் முழுவதும் அல்லது உலகத்தில் இருக்கிற எல்லாரும் இவன் ஒன்றுமில்லை தகுதியற்றவன் என்று சொன்னாலும் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் நீ தகுதி உள்ளவன். In Psalms 8, சங்கீதம் 8 verse 5, 5ஆம் வசனம், it says, you have crowned him with glory and honor. Read it. அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். Good. That's what the Bible says. Jesus said. இதைதான் வேதம் சொல்லுகிறது. இயேசு சொன்னார், God, when he created man, மனுஷனை ஆண்டவர் உருவாக்கின பொழுது he crowned him. அவனை முடிசூட்டுகிறார். Who will be crowned? யார் முடிசூட முடியும்? Only the king will be crowned. ராஜாக்கள் தான் முடிசூட்டப்படுவார்கள். So God crowned us and made us kings. தேவன் நம்மை முடிசூட்டி ராஜாவை போல மாற்றுகிறார். So our worth is equal to the king and rulers, great people of this world. இந்த உலகத்திலே அரசாள கூடிய ராஜாக்களை போன்று நம்மையும் மேன்மைப்படுத்தி தகுதிப்படுத்தி இருக்கிறார். And he gave us the glory of heaven. பரலோகத்தின் மகிமையை உனக்கு கொடுத்திருக்கிறார். That is the reason we are most worthy people in the sight of God. இதன் காரணமாக தான் தேவனுடைய பார்வையிலே மிக தகுதி உள்ளவர்களாய் நாம் And காணப்படுகிறோம். he gave him the honor
because He created us. அவர் நமக்கு கனத்தை கொடுத்திருக்கிறார், ஏனென்றால் அவர் நம்மை உருவாக்கினார். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Crowned Him, yes. Crowns are placed upon our heads. கிரீடம் நம்முடைய தலையிலே சூடப்படுகிறது. So that everyone would say, He is a maker of God, and they will bow down. அப்பொழுது காண்பவர்கள் இவர்களை உருவாக்கின ஆண்டவர் உண்டு என்று சொல்லி வணங்குவார்கள். In the 6th word it says, அதே சங்கீதத்திலே 6ஆம் வசனம் சொல்கிறது, You made Him to have dominion. நீ அதிகாரத்தை அவனுக்கு கொடுத்தீர். So He gave Him the power over all His creation. தான் சிருஷ்டித்த எல்லாவற்றின் மேலும் மனுஷனுக்கு அதிகாரத்தை கொடுத்தார். That is the worth of mankind today. இன்றைக்கு மனுஷனுடைய தகுதி இதுவாக்கும். Because God is the creator of that man. ஏனென்றால் மனுஷனை உருவாக்கினவர் ஆண்டவர். Though man is a small person, மனுஷன் ஒருவேளை சிறியவனாய் காணப்படலாம், he is able to control the whole world, the whole universe. இந்த அகில உலகத்தையுமே அவன் ஆள்கை செய்கிறவனாய் இருக்கலாம். He is able to tamper even with the space. அங்க ஆகாய மண்டலங்களிலே கூட அவன் சென்று தாக்கும்படியாய் அவன் Now he ஏற்படுகிறான். is so powerful that he goes to the moon and just walk inside. ஆகவே சந்திர மண்டலங்களுக்கும் சென்று அதிலே நடக்கும்படியாக கூட மனுஷன் தொடங்கிவிட்டான். Nobody is there to ask him, why did you come here? Go back to earth. Push him. Put out. ஏண்டா இங்க வந்த? Nobody can tell him. அந்த சந்திர மண்டலத்திலே நீ ஏன் இங்க வந்த, நீங்க இருக்க கூடாது, நீங்க போயிடுன்னு சொல்றதுக்கு யாரும் இல்ல. Because God gave him that dominion. ஏனென்றால் ஆண்டவர் மனுஷனுக்கு அந்த அரசாட்சியை அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். To rule not only the things that is in the world, but everywhere in the universe. இந்த உலகத்தில் இருக்கும்படியான காரியங்களை மாத்திரம் அல்ல, ஆகாயத்தில் இருக்கும்படியான எல்லா காரியங்களையும் கூட ஆண்டு கொள்ளும்படியாய். So God made us so much precious and powerful. ஆகவே தேவன் இத்தனை மகத்துவமாய் விசேஷ விதமாய் The உருவாக்கினார். most honored people. அதிக கனம் பொருந்தியவர்களாக. Are you like that? Are you the one? நீ அந்த மதிப்புக்குரிய மனுஷனா? You know what the man did? ஆனால் மனுஷன் என்ன செய்தான் தெரியுமா? He lost it. அதை இழந்து போனான். What worth God placed in him, he lost it to the devil. கர்த்தர் ஏற்படுத்தின இந்த மதிப்பை, தகுதியை அவன் இழந்து போனான். That is a sad part. இது வருத்தமான ஒரு பகுதி. He came to this status of nothing, naked. ஒன்றுமில்லாமல் நிர்வாணியான ஒரு நிலைமைக்கு மனுஷன் வருகிறான். It is the mistake of every mankind. ஒவ்வொரு மனுஷனுடைய ஒரு தப்பிதம். He gave it to the enemy of God, who is the devil. தேவனுக்கு விரோதமாய் இருக்கிற பிசாசினிடத்திலே மனுஷன் அதை கொடுத்து விட்டான். What God placed, the devil took it away. தேவன் உனக்குள்ளே வைத்ததை பிசாசு பறித்து போட்டார். Many people are leading this kind of life today. இன்றைக்கு अनेक பேர் இந்த விதமான ஜீவியத்தை ஜீவிக்கிறோம். Losing the most valuable worthy things which God has kept into the devil today. தேவன் தகுதியாய் கனமாய் மகிமையாய் கொடுத்த காரியங்களை பிசாசுக்கு கொடுத்து விடுகிறோம். Because of lust of the flesh. ஏனென்றால் மாம்சத்தின் இச்சையினால், because of the sin, பாவத்தினால், because of doing evil, பொல்லாப்பை செய்வதினால், because of leading a wicked life, பொல்லாத ஜீவிதத்தை ஜீவிப்பதினால், because of the selfishness, சுயநலத்தினால், the value of our life is robbed by the devil. நம்முடைய வாழ்க்கையின் மதிப்பு, நம்முடைய வாழ்க்கையின் எல்லாவற்றையும் பிசாசு பறித்து போடுகிறான். How do we live today? இன்றைக்கு நாம் எப்படி ஜீவிக்கிறோம்? Are we living the losing part, on the losing part? நாம் இழந்து கொண்டு இருக்கிறவர்களாய் இருக்கிறோமா? By leading a life which is not right in the sight of God. தேவனுடைய பார்வைக்கு சரி இல்லாததை செய்வதினால் நாம் இழந்து போகிறோமா? But one thing is certain. ஆனால் ஒரு காரியம் நிச்சயம். When God created and when He has placed a special worthiness in us, தேவன் நம்மை சிருஷ்டித்து நமக்கு மேன்மையும் தகுதியும் கொடுத்து இருக்கும் பொழுது, it is given for you, it's given for me. அது உனக்கென்று அவர் கொடுத்தார், எனக்கென்று அவர் கொடுத்தார். What worth God placed in me is not for you, it's just mine. என்னிலே கர்த்தர் வைத்த தகுதி எனக்கென்று, அது உன்னிலே இருப்பது வேறு. So the devil cannot take it and use it for somebody else, give it to somebody else. பிசாசு உன்னுடைய அந்த தகுதியை எடுத்து அது பிரயோஜனப்படுத்தி இன்னொருத்தர் கையிலே கொடுக்க முடியாது. So God wants to redeem what was lost.
ஆகவே நீ இழந்து போனதை மீட்டுக் கொள்ளும்படியாய் That இயேசு is, so Jesus came as a redeemer ஆகவேதான் இயேசு இரட்சகராய் இந்த உலகத்தில் to வந்தார். bring back my worth to me, your worth to you. நாம் இழந்து போன அந்த தகுதியை, நாம் இழந்து போன அந்த மதிப்பை நமக்கு மீட்டு தரும்படியாய். So it has become necessary for Jesus to come like you and I and go to the devil and take it from him and place it back into us. ஆகவேதான் ஆண்டவர் ஒரு மனுஷனைப் போல, உன்னையும் என்னையும் போல உலகத்தில் வந்து இழந்து போனதை பிசாசனிடத்திலிருந்து எடுத்து மீண்டும் நமக்கு கொடுத்தார். That's the reason Psalms 8 verse 5 in the beginning says. ஆகவேதான் சங்கீதம் 8:5 வசனத்தின் ஆரம்பத்திலே பார்க்கும் பொழுது, Man was created little lower than the angels. வேத வசனம் சொல்கிறது, அந்த தேவதூதரிலும் சற்று சிறியவனாய் நீர் அவரை But ஏற்படுத்தினார். because of the worthiness which God has placed in you, we have become more than the angels. ஆனால் கர்த்தர் உன்மேல் வைத்த, உனக்குள் வைத்த அந்த தகுதி மதிப்பு தேவதூதரிலும் மேன்மையானது. But Jesus came as a man, ஆனால் இயேசுவோ மனுஷனைப் போல் வந்தார். little lower than the angels. தேவதூதரிலும் சற்றே சிறியவனாய் மனுஷன் He இருக்கிறார். left all the glory and honor and everything that he had with the Father in heaven. பரலோகத்திலே தன்னுடைய பிதாவினிடத்திலே இருந்த மகிமையையும் எல்லா கனத்தையும் எல்லா செல்வாக்கையும் அவர் விட்டு இறங்கி And வந்தார். become a simple man. ஒரு சாதாரண மனுஷனைப் போல Like உலகத்தில் you and வந்தார். I. நீயும் நானும் What for? எதற்காக? To get you and me the worthiness which we have lost. நாம் இழந்து போன அந்த மதிப்பை, இழந்து போன அந்த தகுதியை மீண்டும் பெற்றுக்கொள்ளும்படியாய். His task was great. அவருடைய செய்ய வேண்டிய சேவை பெரிதாய் இருந்தது. He cannot just bring back the worth which God has placed in us by becoming a man. ஒரு மனுஷனாய் வந்தது நிமித்தமாக தேவன் கொண்ட அந்த மேன்மையை நமக்கு கொடுத்திருக்க முடியுமா? He need to go into the territories of the devil. பிசாசனுடைய எல்லைகளுக்குள்ளே அவர் சென்று, And he has to take back what he has kept under his control. பிசாசு தன்னுடைய அதிகாரத்துக்குள் வைத்திருக்கும்படியான காரியங்களை எடுத்து And place it into us, install it into us. மீண்டுமாக நமக்குள்ளே அவர் நிலைநிறுத்த வேண்டும். This is not an easy task. இது சாதாரணமான வேலை அல்ல. That's the reason Jesus had to go through such a shame and pain. ஆகவேதான் இயேசு அவ்வளவு வேதனை, நிந்தனை அடைய வேண்டியதாயிற்று. He was beaten up. இயேசு அடிக்கப்பட்டார். He had to carry the wounds of the cross. அவருடைய சிலுவையின் பாடுகளை அனுபவிக்க He had to வேண்டியதாயிற்று. suffer. அவர் வேதனைப்பட்டார். And he had to die. அவன் மரிக்க நேர்ந்தது. That is the way in which he went into the territory of the devil to redeem. இப்படிப்பட்ட பாடுகளின் நிமித்தமாக பிசாசின் எல்லைக்குள் சென்று நம்மை மீட்கும்படியாய் அவர் By வந்தார். death, Jesus took back what you have lost. நீயும் நானும் இழந்து போனதை மீட்டு தரும்படியாய் அவர் இப்படி செய்தார். And he not only died, he rose again. அவர் மரித்து மாத்திரம் போகவில்லை, மீண்டும் உயிர்த்தெழுந்தார். By his resurrection, அவருடைய உயிர்த்தெழுதலின் மூலமாக he want to place what he had got back into our life. அவர் மீண்டுமாக நாம் இழந்து போனதை நம்முடைய ஜீவியத்திலே மீட்டு தந்தார். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். That's called salvation. இதுதான் ரட்சிப்பு. People have no real understanding about salvation. ஆகவே இந்த ரட்சிப்பை பரிபூர்ணமாக ஜனங்கள் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். Salvation is not only you become a believer in Jesus. ரட்சிப்பு என்றால் இயேசு கிறிஸ்துவை நம்பி நீ விசுவாசியாய் மாறுவது மாத்திரம் அல்ல. Salvation is not only that you become a child of God. நீ தேவனுடைய பிள்ளையாய் மாறுவது மாத்திரம் அல்ல. Salvation is a process ரட்சிப்பு என்பது ஒரு தொடர்ச்சியானது. in which he want to place all what he kept in you back in fullness. நீ இழந்து போன எல்லாவற்றையும் மீண்டுமாக பரிபூரணமாய் உனக்குள்ளே நிறுத்துவது ரட்சிப்பு. It's not one day's work. இது ஒரு நாள் வேலை அல்ல. So salvation is a beginning ரட்சிக்கப்படும் பொழுது அது ஒரு ஆரம்பம். to put back what God has kept for us. நமக்கென்று தேவன் வைத்திருக்கிற காரியங்களை மீண்டுமாக திரும்ப பெறுவது. And it takes our whole life. இது நம்முடைய ஜீவிய நாள் முழுவதும் இந்த ரட்சிப்பின் சேவை. Process of bringing
the great worthiness which He has kept is done all in the time of all our life. நம்முடைய ஜீவிய நாள் முழுவதும் அவர் நமக்கென்று வைத்த காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ளும்படியான ஒரு வாய்ப்பு. Praise be to His name. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். So let us not be satisfied that we are born again, you are taken baptism. நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் ஞானஸ்தானம் பெற்றுவிட்டேன் என்று திருப்தியாய் இருந்து விட Let வேண்டாம். us think, what is the worthiness that we receive or Jesus is placing in us? எந்த விதமான ஒரு மேன்மையை, ஒரு மதிப்பை ஆண்டவர் நமக்குள்ளே வைத்திருக்கிறார் என்பதை பார்க்க வேண்டும். Today we work only to the extent to what Jesus is placing in our life. நமக்கு எவ்வளவு மதிப்பு இருக்கிறது என்றால் எவ்வளவு ஆண்டவர் நமக்குள்ளே வைக்கிறாரோ அதுதான் நம்முடைய மதிப்பு. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Now, if Jesus has to place the worth of our life, நம்முடைய ஜீவியத்திலே நமக்கு மதிப்பை அவர் சேர்க்க வேண்டும் என்றால் He has to do it. ஆண்டவரே அதை செய்ய வேண்டும். In Isaiah ஏசாயா chapter 64 64ஆம் அதிகாரம் verse 8 says, 8ஆம் வசனம் சொல்கிறது. Isaiah 64 verse 8, ஏசாயா 64:8 we are the clay நாம் களிமண், and you are the potter. நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை. Good. That's what the Bible says. இதைதான் வேதம் சொல்லுகிறது. Jesus is the potter. Jesus is the maker. இயேசு உருவாக்குபவர், And we are the clay. நாம் களிமண். If we want to become the most worthy people as God wants us to be, நாம் தேவன் விரும்புகிற ஒரு தகுதியுள்ள நபராய் மாற வேண்டும் என்றால் we should become a clay in the hand of Jesus. இயேசுனுடைய கரத்திலே ஒரு களிமண்ணை போல நாம் இருக்க As வேண்டும். long as we think that we are somebody, Jesus' hand cannot work us, cannot make us. நாம் ஏதோ ஒரு பெரியவங்க அப்படின்னு நாம் நினைச்சு கொண்டு இருக்கும் வரைக்கும் இயேசு நம்மிலே கிரியை செய்ய முடியாது. When we come low, ஒருவேளை நீ we say, தாழ்த்தப்படுவாய், Lord, I'm only a clay. நான் ஒன்றுமில்லை, ஒரு களிமண் தானே, I am nothing. நான் ஒன்றுமில்லை ஆண்டவரே. Please take me in your hand ஆண்டவரே, நீர் என்னை உம் கரத்திலே எடுத்துக்கொள்ளும். and work in my life, Lord. என்னுடைய ஜீவியத்திலே நீர் கிரியை செய்யும். Oh, that is the life in which Jesus' hand will start to work. அவ்விதமான ஜீவியத்தில் தான் கர்த்தருடைய கரம் கிரியை செய்யும். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். So it is important for us ஆகவே நமக்கு முக்கியமானது to present us as a clay which without value in Jesus' hand. இயேசுனுடைய கரத்திலே ஒன்றுக்கும் உதவாத ஒரு களிமண்ணை போன்று நம்மை அர்ப்பணிப்பது There அவசியம். is an attitude with the people. ஜனங்களிடத்திலே ஒரு மனப்போக்கு, எனக்கு தெரியும், எனக்கு என்ன பேசுறது தெரியும். ஒரு பொய் இன்னைக்கு பொய் சொல்லி ஏழை ஜனங்க வஞ்சிக்கப்பட்டு போறதை நம்ம பார்க்கிறோம். பொய்யினால எத்தனையோ பேர் ஊழியத்தை புரிஞ்சுக்காத படிக்கு பொய்யின் பின்னால போறாங்க. அழிவின் காலம் அது. அந்த அழிவின் காலத்துல போற ஜனங்க போயின்னு தான் இருப்பாங்க. But we want some people. ஆனால் நமக்கு ஜனங்கள் தேவை. And those people who are in God's hand, Jesus' hand. எத்தகையப்பட்ட ஜனங்கள் என்றால் இயேசுனுடைய கரத்திலே இருக்கிற ஜனங்கள். And Jesus may work. இயேசு அவர்களுடைய ஜீவியத்திலே கிரியை செய்ய வேண்டும். That's the reason in the same words 8 it is said, ஆகவேதான் நாம் அதே 8ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். you are the work of my hand. நீ என்னுடைய கரத்தின் கிரியையாய் இருக்கிறாய். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Jesus says, I am working in your hand. இயேசு சொல்லுகிறார், நான் உன்னிலே கிரியை செய்கிறேன். When somebody is working, ஒருவர் நம்மிலே கிரியை செய்வார் என்றால், வேலை செய்வார் என்றால், we can see it, we can feel it. நாம் அதை பார்க்க முடியும், நாம் அதை உணர முடியும். If Jesus' hand is working in your life, இயேசுனுடைய கரம் உன்னுடைய ஜீவியத்திலே கிரியை செய்யும் என்றால், you should realize the moving hand of Jesus in your life. கர்த்தருடைய கரம் உன்னுடைய ஜீவியத்திலே கிரியை செய்வதை நீ உணர You வேண்டும். should feel the touch in your hand. இயேசுனுடைய கரம் உன்னுடைய ஜீவியத்தை தொடுவதை நீ உணர வேண்டும். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Prayer. ஜெபிப்பது, Prayer is not just a simple words. ஜெபிப்பது என்றால் வெறுமான ஒரு வார்த்தை அல்ல, Not spending few minutes. ஏதோ ஒரு நிமிஷ நேரம் என்று அல்ல. You really kneel down before God. தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, And I say, I'm nothing, Lord. இயேசுவே, நான் ஒன்றுமில்லை ஆண்டவரே, Here I am.
இதோ நான் இருக்கிறேன், I place myself in you. உம்முடைய கரத்திலே நான் என்னை கொடுக்கிறேன். Work in my life, Lord. இயேசுவே என்னுடைய And ஜீவிதத்திலே when நீர் you கிரியை stay செய்யும். quiet in God's presence, கொஞ்ச நேரம் கர்த்தருடைய பிரசன்னத்திலே say அமைதலாய். thank you, Jesus. இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே. Oh, thank you, Lord. உமக்கு Praise நன்றி you, ஆண்டவரே. Jesus. When you stay in God's presence, இப்படியாக துதித்து ஆண்டவருடைய பிரசன்னத்திலே இருக்கும் பொழுது you can feel the presence of the Lord descending upon you. That's important. தேவனுடைய பிரசன்னம் உன்மேல் இறங்குவதை நீ காண How முடியும். many times you feel God's presence, God's anointing is coming upon you? எத்தனை முறை தேவனுடைய அபிஷேகம், தேவனுடைய வல்லமை உன்மேல் வருவதை நீ உணர்கிறாய். People may say, yes, when I'm in the service. ஆம், ஆராதனையில் இருக்கும் பொழுது என்று சொல்லலாம். Today it is a shame to see. And now the worship is shouting. இன்றைக்கு ஆராதனை என்று சொல்லுவார், பலமா கத்துவது தான் ஆராதனை என்று அல்ல. அருமையான வார்த்தைகளை சொல்லி பலமா கத்துறதுதான் ஆராதனைன்னு சொல்லி வஞ்சிக்கப்படுகிறாங்க ஜனங்க. But the worship is different. ஆனால் கர்த்தரை ஆராதிப்பது என்பது வித்தியாசமானது. I'm not going to talk about it today. இன்றைக்கு அதை குறித்து சொல்ல போவது இல்லை. In the house of God we worship him. தேவனுடைய வீட்டிலே தேவனை At ஆராதிக்கிறோம். that time you feel an anointing. You feel the Holy Ghost coming upon you. பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே கிரியை செய்வதை நீ உணர That வேண்டும். is worship. அதுதான் ஆராதனை. Worship is your own words of praise and glory to God. ஆராதனை துதிப்பது என்று சொல்லும் பொழுது உன்னுடைய சொந்த வார்த்தையை கொண்டு தேவனை கனப்படுத்துவது. Worship is not simply repeating somebody's composed song and say thank you. இதோ மற்றவர்கள் கட்டின பாட்டை கொண்டு அந்த வார்த்தையை கொண்டு தேவனே உமக்கு நன்றி என்று சொல்வது அல்ல. My praises என்னுடைய துதியின் வார்த்தைகள் from my heart, என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து through my words. என்னுடைய வாயின் வார்த்தையை Oh, கொண்டு that's what God is expecting. இதைதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். Okay, if we have done that, நீங்கள் அப்படி செய்திருந்தால் it is good. அது நன்மையானது. But ஆனால் that's not enough. அது மாத்திரம் போதாது. You cannot do every Sunday and in the weekdays just go on praying. ஒரு ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் துதித்துவிட்டு வாரம் முழுவதும் ஜெபித்து கொண்டிருந்தால் போதாது. We must spend some time. நாம் ஒவ்வொரு நாளும் சில நேரத்தை செலவழிக்க Present வேண்டும். ourselves in God's hand. நம்முடைய தேவனுடைய கரத்திலே நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். The presence of the Lord is real. தேவனுடைய பிரசனம் உண்மையானது. When it comes upon you, உன்மேல் தேவனுடைய பிரசனம் வரும் பொழுது it's not only a thinking, ஏதோ ஒரு யோசனை but மாத்திரம் அல்ல, it's a tremendous feeling. அது உனக்குள்ளே ஒரு உணர்வாய் You காணப்படும். feel something taking hold of you. உன்னை ஏதோ ஒன்று ஆட்கொள்வதை போல நீ You உணர feel முடியும். something coming, descending upon you. உன்மேல் வந்து இறங்குற இயேசுவின் வல்லமையை நீ உணர முடியும். This is the way God moves and works in the life of God's people. இப்படியாக தான் தேவனுடைய ஜனத்தின் ஜீவியத்திலே கர்த்தர் அசைவாடுகிறார். Oh, praise be to His name. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை How many உண்டாகட்டும். times you felt God's hand touching you? எத்தனை முறை தேவனுடைய கரம் உன்னை தொடுவதை நீ It's உணர்ந்தாய். important that we feel it each day. நீ ஒவ்வொரு நாளும் இந்த சம்பவத்தை உணர வேண்டும். It does not require many hours, ஏதோ பல மணி நேரம் காத்திருக்க வேண்டும் என்றால, but a quiet time, ஆனால் தனித்து ஒரு நேரம் submitted to God, தேவனுக்கென்று அர்ப்பணிக்கும்படியான நேரம், waiting upon Jesus. இயேசுவுக்காக காத்திருக்கும்படியான That's நேரம். what all it means. இதுதான் நமக்கு தேவை. That's the time that the hand of God will mold you, bring some tremendous worth in your life. அந்த நேரங்களில் தான் கர்த்தருடைய கரம் உன்னை உருவாக்குகிறதை நீ உணர முடியும். You can feel the touch of God. தேவன் உன்னை தொடுவதை நீ உணர Our முடியும். heart will respond to God's moving hands. கர்த்தர் அசைவாடுகிற கரத்துக்கு உன்னுடைய இருதயம் பதில் கொடுப்பதை நீ உணர முடியும். People are weak today. இன்றைக்கு ஜனங்கள் பலவீனமா They இருக்கிறார்கள். do not understand the great work of Jesus. கர்த்தருடைய மகத்துவமான கிரியை புரிந்து கொள்ளாமல் Because இருக்கிறார்கள். we are not coming into this experience. இந்த விதமான ஒரு அனுபவத்துக்குள்ளே நாம் கடந்து வராமல் It போகிறோம். is the time for God's people தேவனுடைய ஜனங்களுக்கு இது நேரமாய் இருக்கிறது. to place ourselves as nothing in God's hand. நம்மை ஒன்றுமில்லாமல் தேவனுடைய கரத்திலே கொடுப்பது, ஒப்பு கொடுப்பது அவசியம். Kneel down with our bent knees and closed eyes and just lift our hearts to the Lord. தேவனுக்கு முன்பாக நம்முடைய முழங்கால் படியிட்டு நம்முடைய கரங்களை உயர்த்தி தேவனை துதிப்பது அவசியம். So what did I say now? இப்பொழுது நான் என்ன சொல்லி வந்தேன்? Jesus இயேசு goes into the territory of the devil. பிசாசனுடைய எல்லைகளுக்குள் பிரவேசித்து, Take what you have lost, the worth, நீ இழந்து போன அந்த மேன்மையெல்லாம் he bring it out.
பிசாசினிடத்திலிருந்து அதை மீட்டு and he wants to place it inside you. மீண்டுமாக உனக்குள்ளே அதை வைக்கிறார். Is it taking place in our life? இது நம்முடைய ஜீவியத்திலே நிறைவேறுகிறதா? That is the most important thing. இதுதான் மிக முக்கியமான காரியம். It is said in 2 Timothians, 2 தீமோத்தேயு I think second chapter, 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் verse 21. 21ஆம் வசனம். 2 Timothians 2:21. 2 தீமோத்தேயு 2:21. Read it. ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாயிருப்பான். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கனத்துக்குரிய பாத்திரம். That's what Jesus wants to do in us. தேவன் இதைதான் நம்முடைய ஜீவியத்திலே செய்ய விரும்புகிறார். In the above verse you will read. மேல இருக்க வசனங்களை படிங்க. மேல் இருக்கும்படியான வசனங்களை வாசிக்கும் பொழுது In a house there are several vessels. ஒரு வீட்டிலே பல பாத்திரங்கள் இருக்கலாம். Some for honor and some for not honor. சில பாத்திரங்கள் கனத்துக்கென்றும் சில அப்படி இல்லாமல் இருக்கலாம். So Jesus hand wants to make us as a vessel of honor and worthy. தேவன் சிருஷ்டிக்கிற இந்த பாத்திரம் மேன்மைக்கென்று கனத் பொருந்தியதாய் சிருஷ்டிக்கிறார். The word says here இந்த வேத வசனம் சொல்லுகிறது in 21, prepared for every good work. எல்லா நல் கிரியைகளுக்கென்று உருவாக்கப்பட்டது. What is the meaning of honored vessel for honor? ஒரு கனத்துக்கு பொருந்திய ஒரு பாத்திரம் என்றால் That means அப்படி என்றால் the life should be a life worthy for all good works. அப்படி என்றால் உன்னுடைய ஜீவிதம் எல்லா நற்கிரியைகளுக்கும் ஏற்றதாய் இருக்க வேண்டும். So in our church நம்முடைய சபையிலே God is cleansing the people. ஜனங்களை தேவன் சுத்திகரித்து வருகிறார். The vessels which are not at all useful are going to be thrown away. அது உபயோகமற்ற பாத்திரங்கள் எல்லாம் தூக்கி போடப்படுகிறது. We need to get into a new beginning at this time. இந்த நாட்களிலே ஒரு புதிய ஆரம்பத்துக்குள்ளே நாம் கடந்து வர Because வேண்டும். God is working. ஏனென்றால் தேவன் கிரியை He செய்கிறார். wants the worthy vessels. அவர் தகுதியுள்ள பாத்திரமாய் காண That வேண்டும். means a vessel worthy for good works. அப்படி என்றால் எல்லா நற்கிரியைக்கும் ஏற்ற பாத்திரம். Your life is worthy for good works. உன்னுடைய ஜீவிதம் நற்கிரியைகளை உடையதா இருக்கிறதா? People are always involved in bad works. ஜனங்கள் எப்பொழுதும் பொல்லாத கிரியையை செய்து கொண்டிருக்கிறார்கள். Talking bad to each other. ஒருவரோடு ஒருவர் பொல்லாப்பை பேசுவது, Carrying the stories. சில கதைகளை சொல்லுவது, And creating problems. பிரச்சனைகளை உருவாக்குவது, And presenting evil plans. பொல்லாத ஆலோசனைகளை So ஒருவருக்கு much ஒருவர் you can கொடுப்பது. tell about the bad work. ஆகவே பொல்லாத காரியங்களை குறித்து பேசி வருவது. Jesus' hand இயேசுனுடைய கரம் is getting ready to make you prepare for good works. உன்னை ஒரு நற்கிரியைக்கு ஏற்ற பாத்திரமாய் அவர் உருவாக்குகிறார். Are you ready for that? அதற்கு நீ ஆயத்தமா? Would you like to present yourself for that? நீ அதை கர்த்தரிடத்திலே ஒப்புக் கொடுக்க ஆயத்தமா? Why still we are not able to do everything good in our lives? ஏன் நம்முடைய ஜீவியத்திலே நற்கிரியைகளை செய்ய முடியாமல் இருக்கிறோம்? Because we do not placed ourselves, we have not placed ourselves in the hand of Jesus. ஏனென்றால் இயேசுனுடைய கரத்திலே நாம் ஒப்புக் கொடுக்காமல் இருக்கிறோம். Let us start doing it. நாம் அதை செய்ய ஆரம்பிப்போம். Time is running out. நேரம் தாமதமாக போகிறது. So it is the time for us ஆகவே இது நேரமாய் இருக்கிறது to get the worth from God in our lives. தேவனுடைய கரத்திலிருந்து நம்முடைய மேன்மையை தகுதியை பெற்றுக்கொள்ளும்படியான நேரம். A valuable worthy vessel. ஒரு கனம் பொருந்திய ஒரு பாத்திரமாய் மாற What is வேண்டும். a worthy vessel? எது கனம் பொருந்திய பாத்திரம்? Prepared for good works. நற்கிரியைகளுக்காக உருவாக்கப்பட்ட பாத்திரம். Secondly, the same verse says, அதே அதிகாரத்திலே 2ஆம் வசனம் சொல்கிறது, worthy for master's use. அந்த எஜமான் உபயோகப்படுத்துகிற ஒரு பாத்திரமாய். Yes, master's use. அந்த எஜமான் பிரயோஜனப்படுத்த வேண்டும். Can Jesus use you today? இயேசு உன்னை உபயோகப்படுத்த முடியுமா? His hand is preparing us to be a person whom God can use.
தேவன் உன்னை உருவாக்கி அவருடைய உபயோகத்துக்கென்று உன்னை கொள்ள முடியுமா? People are saying today they got churches. ஜனங்கள் சொல்லுகிறார் அநேக சபைகள் இருக்கிறது. It is breaking the churches, stealing the believers. விசுவாசிகளை திருடுவது. That is not the work. அது கர்த்தருடைய தகுதியான Master பாத்திரம். Jesus, எஜமானாகிய இயேசு should you take our lives, நம்முடைய ஜீவியத்தை எடுத்து use it to bring other lives to Jesus? இன்னொரு ஜீவியத்தை இயேசுவிடத்திலே கொண்டு வர Oh, பிரயோஜனப்படுத்த வேண்டும். that is a glorious work. இது ஒரு மேன்மையான சேவை. Yes, can the Master Jesus use our life? எஜமானாகிய இயேசு உன்னை பிரயோஜனப்படுத்த முடியுமா? Is he using you at least one time a week? வாரத்தில் ஒரு முறையாவது உன்னை பிரயோஜனப்படுத்துகிறாரா When இந்த did எஜமான்? you realize that last time that Jesus has used you for his glory? தேவனுடைய மகிமைக்கென்று இந்த எஜமானாகிய இயேசு உன்னை உபயோகப்படுத்தினது எப்போ? When was it? எப்பொழுது? You may say, God has blessed me, தேவன் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், God has healed me, தேவன் என்னை சுகமாக்கி God இருக்கிறார், has answered my prayers, என்னுடைய ஜெபத்தை தேவன் கேட்டு இருக்கிறார், God has protected me, தேவன் என்னை பாதுகாத்து God வருகிறார், was good to me. தேவன் எனக்கு நல்லவராக That's இருந்திருக்கிறார். all. இதுதான். Yes, we need it. இவையெல்லாம் நமக்கு தேவை. But above that, இவை எல்லாவற்றுக்கும் we மேலாக need to be worthy. நாம் தகுதியுள்ள The பாத்திரம். worthy is the greatest thing, the joyful thing is Jesus is using me. That's a wonderful thing. ஒரு மேன்மையானது, ஒரு மிக தகுதி வாய்ந்தது என்னவென்றால் எஜமானாகிய இயேசு என்னை பிரயோஜனப்படுத்துகிறார். Jesus is using me. இயேசு என்னை உபயோகப்படுத்துகிறார். I can feel it. அதை நான் உணர முடியும். I can see that Jesus is doing that work in me. அந்த கிரியையை இயேசு என்னிலே நடப்பிக்கிறார் என்பதை நான் பார்க்க முடியும். How many such people are there in this church? இந்த சபையிலேயே எத்தனை பேர் இத்தகையப்பட்ட ஜனங்களாய்? That's what God is doing today. இன்றைக்கு ஆண்டவர் இதைதான் செய்ய விரும்புகிறார். He is raising worthy people. அவர் தகுதியுள்ள ஜனங்களை எழுப்புகிறார். So far people did for their own. People did everything for their own. தங்களுக்கென்று ஜனங்கள் சில காரியங்களை செய்கிறார்கள். But now God says, stop it, I will do it. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இப்பொழுது அதை நிறுத்து, நான் செய்கிறேன். Let him do, let his work start to move, start to act. தேவனுடைய கிரியை, தேவனுடைய வேலை உன்னிலே உருவாகட்டும். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Worthy vessels. தகுதியுள்ள பாத்திரமாய். I'm coming to the end. முடிவாக சொல்ல வேண்டும் என்றார். In Isaiah ஏசாயா chapter 52 52 அதிகாரம் verse 7. 7 வசனம். Isaiah chapter 52 verse 7. ஏசாயா 52:7. Read. வானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷங்களுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாய் இருக்கின்றன. I'm sorry, I have to say one more thing that is very important. இன்னும் ஒரு காரியம் சொல்ல வேண்டும், கவனிங்க. Before I come back to this verse Isaiah 52. இந்த ஏசாயா 52 அதிகாரத்தில் சொல்லப்பட்ட காரியத்துக்கு வருவதற்கு முன்பாக I want to dwell little more time in the working, staying in the working hand of Jesus. இயேசுனுடைய சிருஷ்டிப்பின் கரத்துக்குள்ளே எப்படி இருப்பது? And how can we feel how the hand of Jesus is working in the life of God's people? தேவனுடைய ஜனத்தின் ஜீவியத்துக்குள்ளே கர்த்தருடைய கரம் எப்படி கிரியை செய்வது? To bring the value to our life. நம்முடைய ஜீவியத்துக்கு மதிப்பை கூட்டி கொடுப்பது. When we had several churches in Bihar. பீகார் மாநிலத்திலே பல சபைகள் இருந்தது. And some of you had been there. சில பேர் அங்கே வந்து பார்த்திருக்கிறீர்கள். Most of the believers were working in the mines there. அந்த பீகார் பிராந்தியத்தில் இருப்பவர்கள் அங்க சுரங்கத்திலே வேலை செய்பவர்கள். And they used to take me into the mines. ஒரு சமயம் அந்த சுரங்கத்துக்குள்ளே என்னை கூட்டிக் கொண்டு சென்றார்கள். அடிக்கடி போவாங்க எனக்கு. So they will take me inside deep 600 feet deep or 1000 feet. சில சமயத்திலே 600 அல்லது 1000 அடி ஆழம் கூட இருக்கும். And then they will find all the metals. அங்கே எல்லா உலோகங்களை பார்க்க முடியும். One day they took one round heavy stone. ஒரு சமயம் அந்த சுரங்கத்துக்குள்ளே போன பின்பு ஒரு மிக வெயிட்டான ஒரு உருண்டையான ஒரு கல். And said, this is for you. இது உங்களுக்கு என்று கொடுத்தார்கள். And I said, thank you very much. It was dirty.
அது பார்க்கறதுக்கு அவ்வளோ அழுக்கா It இருந்துச்சு. was ugly. அது ஒண்ணுமே அழகா இல்ல, அசிங்கமா இருந்துச்சு. After giving in my hand, they were carefully watching me. அதை என் கையில கொடுத்த பிறகு நான் என்ன செய்யறேன்னு பார்த்து கொண்டு இருந்தாங்க. In fact, I want to throw it away. நான் இது என்ன இவ்வளவு அழுக்கா இருக்கு, அதை போட்டுடலாம்னு நினைச்சேன். So dirty, no shape at all. அது அவ்வளவு அழுக்கா இருக்கு, ஒரு நல்ல உருவமும் இல்ல. And then I said, well, what can I do with this dirty stuff? இந்த அழுக்கா இருக்க இந்த கல்லை வச்சு நம்ம என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். They laughed. அவங்க பார்த்து They சிரிச்சாங்க. said, Pastor, do you know what is that? அது என்ன தெரியுமான்னு கேட்டாங்க. I said, what is that? என்ன இந்த கல்லு? Diamond. இது வைரக்கல். What? Diamond? இதுவா வைரம்? இது தூக்கி தான் அந்த கழுத்துலயும் மூக்குல போட்டுக்கிறாங்க. They take that dirty stuff upon the nose, upon the ears, upon the neck, everywhere they wanted to put it on. Diamond. இந்த அழுக்கா ஒன்னுத்துக்கும் உதவாத பார்க்கறதுக்கு அசிங்கமா இருக்க இந்த வைரத்தை எடுத்து காதுல, மூக்குல, கழுத்துல எல்லாம் அழகா போட்டுக்கிறாங்க. I don't know how many of you got diamond here. I don't think any of you got it here because I can see the dazzling. ஆனா அந்த வைரம் எத்தனை பேர் போட்டிருக்கீங்கன்னு தெரியல. ஏன்னா வைரம் இருந்தா அது நல்ல பளபளன்னு தெரிஞ்சு. Anyway, போட்டுருந்தா அழகா போட்டுங்க. அது அப்புறம் பேசலாம். So it was shapeless. ஆகவே அதுக்கு எதுவும் அந்த கல்லை பார்க்கும்போது அதுக்கு எதுவும் ஒரு உருவமும் இல்லை. But what happens to how do we see the diamond? ஆனால் இந்த வைரத்தை நம்ம எப்படி பார்க்கிறோம்? Beautiful. ஆனா அழகான ஒரு கல்லா, radiance, அதிலே நல்ல ஜுவாலை, flashing out, எல்லாம் நல்ல பளபளன்னு இருக்கும். bright light is coming out. அதுல இருந்து ஒளி கதிர்கள் வரும். How is it possible? எப்படி முடியும்? All depends upon how a skilled man uses his chisel to cut it. அது எப்படி அது அவ்வளவு அழகாக மாற்றப்படுகிறது என்றால், ஒரு அறிவுள்ள மனுஷன் அந்த சுத்தியை வைத்து அந்த வேலையை செய்யும் பொழுது அது அழகாகிறது. As much as he cut it, it brings out the beauty and value. அந்த கல்லை எடுத்து எவ்வளவாக அதை செதுக்கி அதை அழகுபடுத்துகிறானோ அவ்வளவுக்கு அவ்வளவு அது அழகாகிறது. They are called diamond cutters. இவர்கள் வைரத்தை வெட்டி வேலை செய்பவர்கள். வைரத்தை வெட்டுகிறவர்கள், அவங்களுக்கு பேரு diamond cutters. They only know how to cut it. அவர்களுக்கு தெரியும் எப்படி அதை செதுக்கி அழகு செய்ய வேண்டும். As much as they cut it, their hand moves upon the dirty round stuff. அந்த அழுக்கா இருக்கிற அந்த கல்லின் மேல் இந்த மனுஷனுடைய கரங்கள் எவ்வளவாய் வேலை செய்கிறதோ, the most valuable and precious diamond will come out. மிக மதிப்புக்குரிய விசேஷித்த அந்த வைரம் வெளியாகிறது. That's how the work of the hand of Jesus, the skilled hand of Jesus is working in our lives. இயேசுவுடைய உருவாக்கும் கரங்கள் நம்முடைய ஜீவியத்தை அப்படியாக கிரியை செய்கிறது. He knows how to work in my life, and it's different how he is working in your life. என்னுடைய ஜீவியத்திலே அவருடைய கரங்கள் எப்படி வேலை செய்வதோ அவ்விதமாக உன்னுடைய ஜீவியத்திலே அவருடைய கரங்கள் வேலை செய்வதற்கு வித்தியாசம் உண்டு. If I want to make it more simple, இன்னும் எளிதாக சொல்ல வேண்டும் என்றால் I can say it like this. இப்படி சொல்லலாம். When people build a house, ஒரு வீடை ஜனங்கள் கட்டும் பொழுது they want to have a good flooring. ஒரு நல்ல தரை போட வேண்டும் என்றால் In these days, இந்த நாட்களிலே வீடு கட்டின உடனே சொல்ல வேண்டியது இம்மீடியட்டா என்ன பண்ணா, நம்ம என்ன பண்ணலாம், டைல்ஸ் போடலாமா, கல்லு போடலாமா, மொசாக்கு போடலாமா, மார்பிள் போடலாமா, இதான் அவங்க கேள்வி. முதல்ல மார்பிள் சொல்லலையா நானு? முதல்ல மொசாக் போடலாமா, அப்புறம் கடப்பா கல்லு போடலாமா, இல்லாட்டினா மார்பிள். how can I make the floor? எந்த விதமான கற்களை கொண்டு நான் தரையை அமைக்க It முடியும்? doesn't matter if it is mosaic or the black stone or the marble. அது மொசைக் கல்லா இருந்தாலும் சரி, அது கடப்பா கல்லா இருந்தாலும் சரி, அது மார்பிள் கல்லா இருந்தாலும் சரி, when the man is working, அந்த மனுஷன் அதிலே வேலை it செய்யும் is பொழுது important that he should rub it as much as possible. அந்த கல்லை எவ்வளவுக்கு எவ்வளவு தேய்த்து, He cannot do it with his own hands. ஒரு கையை வச்சு மட்டும் அது தேய்ச்சா So போதாது. they even have a special machine to go up and down that it rubs over that stone.
அந்த கல்லின் மேல் அது நன்றாக அதை பளபளக்க செய்யும்படியான விசேஷித்த கருவிகளை கொண்டு அதை செய்ய வேண்டும். How much, as much as it rubs, the shining comes out. அந்த கருவியை கொண்டு எவ்வளவாய் அதை அழகாக தேய்க்கிறதோ அவ்வளவு அழகாகிறது. Don't forget. ஆகவே மறந்துவிட வேண்டாம். If the hand of Jesus is working in our life, இயேசுடைய கரம் நம்முடைய ஜீவியத்திலே கிரியை செய்யும் there பொழுது are things that he had to cut off. சில காரியங்களை அது வெட்டி எறிய வேண்டும். There are things that he has to rub it off. சில காரியங்களை நன்றாக தேய்த்து எடுக்க வேண்டும். He may do it more and more, again and again. We don't know how many times. மீண்டும் மீண்டுமாக எத்தனை முறை தேய்க்க வேண்டும், எத்தனை முறை செதுக்க வேண்டும், Till he finds the beauty in it. அதிலே ஒரு அழகை காணும் வரைக்கும். So God is working in our life. ஆகவே ஆண்டவர் நம்முடைய ஜீவியத்திலே கிரியை As செய்கிறார். long as we have the assurance in our life. நம்முடைய ஜீவியத்திலே இந்த உறுதி இருக்கும் வரைக்கும். I have placed myself as a clay in the hand of Jesus. இயேசுடைய கரத்திலே என்னை ஒரு களிமண்ணாய் நான் ஒப்பு கொடுத்திருக்கிறேன். Every process that is taking place will bring joy to us. நம்மிலே அந்த உருவாக்கும்படியான ஒவ்வொரு செயலும் அது மகிழ்ச்சியை கொண்டு வரும். It may be painful sometimes, சில வேளைகளிலே அதிக வேதனையாய் அது but there இருக்கலாம். is joy. ஆனால் அதிலே மகிழ்ச்சி உண்டு. You will say Jesus is working. இயேசு கிரியை செய்கிறார். We will not be crying. நாம் அதை கொண்டு யோசித்து அழ You will வேண்டிய not say, அவசியம் Lord, இல்லை. take it away from me. இதை என்னிடத்திலிருந்து எடுத்து போடும் என்று சொல்ல But மாட்டாய். you know down deep in your heart, உடைய இருதயத்தின் ஆழத்திலே நீ உணரக்கூடும், Jesus is working now. இயேசு என்று ஜீவிதத்திலே கிரியை That's the செய்கிறார். reason I say ஆகவே தான் நான் சொல்லுகிறேன், it's important that we stay in the presence of God. தேவனுடைய பிரசன்னத்திலே நாம் இருப்பது மிக அவசியம். Not believe that Jesus is working, but feel the touch of his fingers. இயேசு என்னிலே கிரியை செய்கிறார் என்று சொல்வது மாத்திரம் போதாது, இயேசுடைய கரங்கள் உன்னை தொடுவதை நீ உணர வேண்டும். Okay, we are coming to Isaiah chapter 52 verse 7. ஏசாயா 52ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். It says, அங்கே சொல்லப்படுகிறது, what's here? How beautiful is the feet. எவ்வளவு அழகாய் இருக்கிறது இந்த மனுஷனுடைய பாதங்கள். If the feet alone is so beautiful, இந்த பாதங்கள் மாத்திரம் இவ்வளவு அழகாய் இருக்கும் the என்றால் whole personality will be how beautiful. முழு மனுஷனுடைய தோற்றம் எத்தனை அழகாக இருக்கும். That's what Jesus want to work out in us. இதைதான் இயேசு உன்னிலே கிரியை செய்ய விரும்புகிறார். Why it becomes so beautiful? ஏன் அவ்வளவு அழகாக இருக்கிறது இந்த It பாதங்கள்? says, the beautiful who bring good news. ஒரு நல்ல செய்தியை அல்லது சுவிசேஷத்தை கொண்டு வருகிற. Good news is the gospel. அந்த நல்ல செய்தி என்னவென்றால் சுவிசேஷம். Who is the most beautiful person? யார் மிக அழகான ஒரு மனுஷன்? What is the value of beauty that God wants to bring us to us? நம்மிலே எந்த விதமான ஒரு அழகான ஒரு மதிப்பை ஆண்டவர் உருவாக்க விரும்புகிறார்? By bringing the good news to the people. ஜனங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை அறிவிப்பவர்கள். First we have seen if God is using you. முதலாவது தேவன் உன்னை உபயோகிக்கிறாரா? But now this says, do you bring the good news to somebody? இன்னொருவருக்கு ஒரு நல்ல செய்தியை நீ சொல்லுகிறாயா? The gospel of Jesus to somebody? இந்த நல்ல செய்தி இயேசுனுடைய சுவிசேஷம். When did you share the gospel to someone for the last time? கடைசி முறையாக யாருக்கு தேவனுடைய சுவிசேஷத்தை நீ அறிவித்தாய்? 1 year ago? ஒரு வருஷத்துக்கு முன்பாகவா? 5 years ago? 5 வருஷத்துக்கு Or முன்பாகவா? 5 days ago? அல்லது 5 Or நாட்களுக்கு last முன்பாக? week? அல்லது கடந்த வாரமா? If Jesus is bringing the value back into somebody, that he will be a person who takes the good news to someone. இயேசு கிறிஸ்து எவருடைய ஜீவியத்திலே ஒரு மேன்மைப்படுத்தி இருக்கிறாரோ அவர்கள் நற்செய்தியை அறிவிக்க வேண்டும். Today, இன்றைக்கு there is a great need to present the good news. இந்த நற்செய்தியை அறிவிக்க தேவைப்படுகிறது. The gospel need to be preached. இந்த சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட வேண்டும். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Hallelujah. We joined the service. We sang with the choir and we listened the word of God. சேர்ந்து பாடினோம், கர்த்தருடைய வார்த்தையை கேட்டோம். We felt the presence of God. கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்ந்தோம். And even if you see again and again, you will feel the presence of God. மீண்டும் மீண்டுமாக நீங்கள் கேட்பீர்கள் என்றாலும் கூட தேவனுடைய பிரசன்னத்தை உணர்வீர்கள். Because it is the promise of God. Whenever you heard the
வாய்ஸ் ஆஃப் காட் யூ பி பிளஸ்ட். நீ கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறதான வேளையிலே நீ ஆசீர்வதிக்கப்படுவாய் என்று கர்த்தர் நம்மளை உனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. ஸோ we are a joyful people to hear the voice of God. கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு மகிழ்ச்சியான ஜனங்களாக காணப்படுகிறோம். ப்ளீஸ் மெடிடேட் ஆன் தட். அதை தியானிங்க. the blessing will be multiplying always. ஆசீர்வாதமானது எப்பொழுதும் பெருக்கமாய் கொண்டே இருக்கும். அல்லேலூயா. God bless you and we are going to pray now. இப்பொழுது ஜெபம் செய்யலாம். Father, we thank you for this wonderful time. ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். Father, we thank you for giving us such a time of remembrance, the day of resurrection of Jesus Christ. எஸ் பிதாவே, நீர் தாமே எங்களுக்கு இந்த இயேசு கிறிஸ்துவின் நினைவு கூறும் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை நினைவு கூறும்படியான ஒரு நாளை நீர் எங்களுக்கு ஆயத்தப்படுத்தி கிருபைக்காக ஸ்தோத்திரம். But Lord, we thank you that we are enjoying the resurrected power of God every moment in our life. எங்களுடைய ஜீவியத்திலே நாங்கள் ஒவ்வொரு நிமிடமும் அந்த உயிர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமையை காண்கிறவர்களாய் காணப்படுகிறோம், அனுபவிக்கிறோம். ஆண்டவரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ லார்ட். இயேசுவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்கள் நாமமே மகிமைப்படுவதாக. Let thy name be glorified. Jesus, let thy resurrection power be in us and lead us in the path to the eternity. இயேசுவே, உங்களுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை எங்களுக்குள்ளாக இருந்து எங்களை நித்தியத்தின் பாதையிலே நடத்தும்படியாக வேண்டுகிறோம். Blessed each and everyone in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. Heal them, Lord. அவர்களை சுகமாக்கியறலாம் ஆண்டவரே. Give all the provisions according to thy will. அவருடைய தேவைகள் எல்லாவற்றையும் உம்முடைய சித்தத்தின் பிரகாரம் தந்தருள்வீராக. Hallelujah. Thank you, Jesus. When they keep their hands on their head, அவர்கள் தங்களுடைய கரங்களை அவன் தலைமை வைக்கும் பொழுது, let thy precious hand be kept upon it by thy grace. உம்முடைய கிருபையினாலே உம்முடைய வல்லமையின் கரம் அதுமே வைக்கப்படட்டும். Do the miracles in our life. எங்கள் ஜீவியத்திலே அற்புதத்தை செய்வீராக. Quicken the mortal body. அழிவுக்குரிய சரீரங்களை, சோர்ந்து போன சரீரத்தை நீ உயிர்ப்பிப்பீராக. Hallelujah. Thank you, Jesus. Let the power of healing enter into the bodies of the sick people in the name of Jesus right now. இந்த வேளையிலே தாமே உம்முடைய சுகமாக்கும் வல்லமை வியாதியஸ்தருக்குள்ளாக பிரவேசிக்கும். Let them be healed in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே சுகமாக்கப்படட்டும் என்றார். Let the testimonies arise. அங்கே சாட்சிகள் எழும்பட்டும். அந்த people to be blessed. ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டது. All for thy glory. எல்லாம் உம்முடைய நாமத்தின் மகிமைக்கென்று கர்த்தாவே. Keep the people in thy precious blood. ஜனங்களை உம்முடைய பாதுகாப்பின் ரத்தத்திற்குள்ளாக வைத்துக் கொள்வீராக. And they going out and coming in. வெளியே போகும் பொழுதும் உள்ளே வரும் பொழுதும் keep them all from all the snares of this world. இந்த உலகத்தினுடைய எல்லா சீற்றத்துக்கும் அவர்களை விலக்கி காப்பீராக. Protect them from all the accidents. எல்லா ஆக்சிடென்ட் விலக்கி காத்தழுத்தாங்க. Hallelujah. Thank you, Jesus. Be with them. Be with us. அவளோடு இருந்தாலும் எங்களோடு இருந்தாலும். Hallelujah. Let us help us to grow in thy path. உங்களுடைய வழிகளிலே நாங்கள் முன்னேறி போத்தக்கதாக எங்களுக்கு நீ உதவி செய்கிறார். Bless each and everyone. ஒரே நாமத்தாலே ஆசீர்வதி. We pray for the dear people who are praying for us. எங்களுக்காக ஜெபிக்கிற அருமையான ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம். We are praying for the dear ones who are helping this mission work in abroad. அவங்க தூர தேசத்தில் இருக்கிற இந்த மிஷன் ஊழியத்திற்கு உதவி செய்கிற இந்த அருமையான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். Bless them with very fold. அவர்களை அநேக மடங்காக ஆசீர்வதிப்பீராக. Let them cherish in thee. உங்களுக்குள்ளாக அவர்கள் வழிந்து கழிக்கிறோம். We thank you, Lord, that we are all going to be on that day. நாங்கள் அனைவரும் அந்த நாளிலே சந்திக்க போகிறோம். That is your day. அந்த உம்முடைய நாள். That is the coming of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் வருகை ஆண்டவரே. And to be in the eternity in thy presence. உம்முடைய பிரசன்னத்திலே நித்தியத்திற்குள்ளாக இருக்கப்படுகிறார். Prepare us, O Lord Jesus. எங்களை இதாவே ஆயத்தப்படுத்துகிறார்.
bind all the powers of darkness in the name of Jesus. எல்லா பிசாசுடைய கிரியைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே கட்டுவீராக. And destroy the power of Satan in the name of Jesus. பிசாசினுடைய வல்லமையை இயேசுவின் நாமத்தினாலே அழிப்பீராக. ஓ ராபா சாந்தாராந்தி ராபா. Thank you, Lord. Thank you for the victory that thou hast taken on the cross over the Satan. சிலுவையிலே நீ பிசாசின் மேல் எடுத்த அந்த ஜெயத்திற்காக ஒரு நன்றி செலுத்துகிறோம். Let thy victory be ours. அந்த ஜெயமானது எங்களுடையதாய் காணப்படட்டும். In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. Amen. Amen. May the grace of our Lord Jesus Christ and the love of the Father and the sweet communion of the Holy Spirit be with us until the coming of Jesus to lead us in the path of righteousness to meet Him and live with Him forever and ever. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் வழிநடத்தலும் இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டுமாய் நம்மளோடு இருக்கு. நீதியின் பாதையிலே நடத்து அவரை தரிசித்து நித்திய ராஜ்யத்திலே வாழும்படியாய் பாதுகாத்துக் கொள்ள கடவுள். Amen. Hallelujah. Now it's the time for announcement. இப்பொழுது அறிவிப்புக்கான நேரம். God is good. கர்த்தர் நல்லவர். He is blessing us. அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். And He is answering our prayers. அவர் நம்முடைய ஜெபத்திற்கு பதிலளிக்கிறார். So we are ready to pray for you always. அது உங்களுக்காக நாங்கள் எப்பொழுதும் ஜெபிக்க ஆயத்தமுள்ளவர்களாக இருக்கிறோம். Hallelujah. So you can send your prayer request. உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை அனுப்பலாம். And you can convey your prayer request through the means email, WhatsApp, phone, mobile. இமெயில் மூலமாகவும், வாட்ஸ்அப் மூலமாகவும், ஃபோன் மூலமாகவும், மொபைல் மூலமாகவும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களை அனுப்புங்கள். We will pray for you. Jesus will answer it. நாங்கள் உங்களுக்காக ஜெயிப்போம். இயேசு பதிலளிப்பார். Every Wednesday, ஒவ்வொரு புதன்கிழமையும் we are praying here from night 10:30. இரவு 10:30 மணி முதல் இந்த இடத்திலே நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கோம். For you all, for us all. உங்கள் அனைவருக்காகவும் நாம் அனைவருக்காகவும் ஜெபித்து கொண்டிருக்கோம். For the people all over the world who believes Jesus. இயேசுவை நம்புகிற உலகம் முழுவதுமாக இருக்கிற அனைவருக்காகவும் ஜெபிக்கிறோம். Hallelujah. Now, in this week, we are going to pray especially for the election in Tamil Nadu. தமிழ்நாட்டில் நடக்கப் போகிற இந்த தேர்தலுக்காக விசேஷமாக ஜெபிப்போம். God knows, கர்த்தருக்கு தெரியும், who has to rule us. யார் நம்மை அங்கே ஆளுகை செய்ய வேண்டும் என்று. They cannot rule. அவர்கள் ஆளுகை செய்ய முடியாது. Only Jesus is ruling. இயேசுதான் அங்கே ஆளுகை செய்கிறார். So it doesn't matter whoever comes on throne. ஆகவே யார் அங்கே அந்த சிங்காசனத்தில் உட்கார்றாங்க பற்றி நம்மளுக்கு கவலை இல்லை. பிகாஸ் ஜீசஸ் இஸ் கோயிங் டு புட் த ரைட் பர்சன். இயேசு அங்கே சரியான ஆளை அமர்த்தப் போகிறார். அண்ட் ஹீ இஸ் கோயிங் டு ஒர்க் த்ரூ ஹிம். அவர்கள் மூலமாக இயேசு கிரியை செய்து போகிறார். ஹல்லேலூயா. let us pray for our prime minister too. நம்முடைய பிரதம மந்திரிக்காகவும் ஜெபம் செய்வோம். and for all the and for the government, அரசாங்கத்துக்காக ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. we are not against to any government. நாம் எந்த அரசாங்கத்திற்கும் எதிரானவர்கள் அல்ல. because we are in the governing power of Jesus. ஏனென்றால் நாம் இயேசுவின் ஆளுகை செய்கிற வல்லமைக்குள்ளாக இருக்கிறோம். every man in this world in that, இந்த உலகத்தில் காணப்படுகிற எல்லா மனுஷனும் அதற்குள்ளாக தான் இருக்கிறார். Hallelujah. So God will choose a right person according to His will. ஆகவே ஆண்டவர் அவருடைய சித்தத்தின்படி சரியானவர்களை தேர்ந்தெடுப்பார். Let us pray for that. அதற்காக நாம் ஜெபிப்போம். God is going to bless us. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கப் போகிறார். Hallelujah. And if you want to help the mission work, நீங்கள் மிஷன் ஊழியத்திற்கு உதவி செய்ய வேண்டும் என்றால் கான்டாக்ட் us, எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். We will tell you, communicate with you that how you can do it. நீங்கள் எவனமாக உதவி செய்ய முடியும் என்பதாக நாங்கள் உங்களோடு கூட தொடர்பு கொள்கிறோம். Get the blessing according to the guidance of God. கர்த்தருடைய வழிநடத்தின்படி அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். Hallelujah. And we are always announcing about the biography book of our dear departed pastor. நம்ம விட்டு பிரிந்து சென்ற நம்முடைய போதகருடைய சுயசரிதையின் புத்தகத்தை குறித்து ஒவ்வொரு வாரமும் நாங்கள் அறிவித்துக் கொண்டிருக்கிறோம். Why?
If you read, you will find the blessing. எது வாசிப்பா என்றால் அதில் நீ ஆசீர்வாதத்தை காணக்கூடும். It will be a blessing and guidance to your ministry. அது ஆசீர்வாதமாகும், உங்களுடைய ஊழியத்திற்கு ஒரு வழிகாட்டுதலாம் அமையும். Because it is the doing of God. ஏனென்றால் அது கர்த்தருடைய கிரியையாக இருக்கிறது. Hallelujah. If you want the book, உங்களுக்கு அந்த புத்தகம் வேண்டும் என்றால் again contact us, we will send it to you. நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள், நாங்கள் அதை உங்களுக்கு அனுப்பி வைப்போம். God bless you. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். Hallelujah. Hallelujah.